நண்பன் இனியிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேர்ந்து வர மாட்டான். இது என்ன கூறுவதுன்னா, இது வந்து கால வழு அமைதி. ஏன் அப்படின்னா, தவறமாட்டான் என்பது எதிர்காலம். ஆனால் இவன் சொல்கிறது இறந்த காலத்தில். அதனால் கால வழு அமைதி. பொறுத்துக வீசு தென்றல் நன்மொழி அண்ணன் தம்பி சாரை பாம்பு. வீசு கட்டளை சொல், தென்றல் பெயர்ச்சொல். முதல் சொல் கட்டளை சொல்ல, ரெண்டாவது சொல் வந்து பெயர்ச்சொல்லாக இருந்தால் அது வினைத்தொகை. அப்போ 1க்கு 4 1க்கு 4 அப்படின்னா இதுதான் ஆன்சர். நன்மொழினா நன்மையாக்கிய மொழி பண்பு தொகை. அண்ணன் தம்பின்னா அண்ணனும் தம்பியும் மறைஞ்சதுனால உண்மை தொகை. சாரை பாம்பு அப்படின்னா சாரை என்பதும் பாம்பு என்பதும் பெயர்ச்சொல்லு தான். ஆனால் சாரை என்பது பாம்புக்கு வந்து பண்பாக வருவதனால இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்கிறோம். அடுத்து பெண் இணைப்பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை முடிந்து மாற்றம் மீனவன் கேட்டு வரானோர் அப்படின்னா இங்கே பாண்டியனை வந்து மீனவன், ஏன்னா மீனுக்கு தலைவன் என்ற அடிப்படையில் மீன் கொடியை பொறித்தவன் என்ற அடிப்படையில் சொல்லக்கூடியது. வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனுடைய படைப்பு வரலாற்று புதினம். புதினம் என்பது தான் வரலாற்று படுங்கிறது. அடுத்து இரங்கலும் இரங்கல் நிமித்தம் என்ன உறுப்பு என்ன அப்படின்னா நெய்தல். தலைவன் குறித்த காலத்தில் வர்றதுனால தலைவி இறங்கி கொள்வது தான். இல் நுழை கதிர் அப்படின்னா இல்லுனா இல்லம், நுழையினா நுழைகிறது, கதிர் அப்படின்னா கதிரனுடைய ஒளிக்கற்றை. அப்போ சீதான் ஆன்சர். கால விழு அமைதியை தேர்க. அமைச்சர் நாளை விழாவுக்கு வருகிறார். நாளை என்பது எதிர்காலத்தில் வரணும், வருவார்னு சொல்லணும். ஆனால் வருகிறார் என்று நிகழ்காலத்தை சொல்கிறதுனால அது கால வழு. இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதனால கால வழு அமைதி. அப்படிதான் ஆன்சர். உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலினுடைய யாரை மையப்படுத்தினா மருத்துவர் முத்துலட்சுமி பற்றி எழுதப்பட்டது. வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை புயை சூடுவார் அப்படின்னா தவறு. அவங்க வாகை புயை சூடுவாங்க. 2 பகையரசர்கள் ரத்தம் தம் வலிமையை நிலைநாட்ட வாகை புயை சூடிக்கொள்வார்னாக்கா அது தவறு. அப்போ தான் தும்பை புயை சூடுவார். அப்போ கூற்று 1ம் கூற்று 2மே தவறு. அதனால் பி தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்பாடு என்பது எல் அப்படின்னா சூரியன், பாடுனா படுத்தல் அல்லது மறையக்கூடிய நேரம். அப்போ ஞாயிறு மறையக்கூடிய நேரம் தான் ஏற்பாடு. அதாவது 2 to 6. எனவே நெய்தலுக்கான ஒரு பொழுது அது, சிறு பொழுது அது. அதனால் இதுதான் ஆன்சர். இலையின் பெயரை குறிக்காத செயலை தேர்ந்தெடுங்க அப்படின்னாக்கா இங்கே கழை அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா தாளுனாலும் ஓலைனாலும் தோகைனாலும் இலை தான். மயில் தொகை இல்லை, கரும்பினுடைய தொகைன்னு சொல்லுவாங்க. இதில் கழைன்னா மூங்கில்னு அர்த்தம். அதனால் இதுதான் ஆன்சர். அரசனுடைய கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை பாடுவது என்ன அப்படின்னா பாடாந்திணை. பாடாந்திணை என்ன? பாடப்படுகிற ஆண்மகனது ஒழுகலாறு. வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் அப்படின்னா விதை தான் அது. அடுத்து கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா தூக்குமடை நாடக பாராட்டு விழா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இப்போ இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு நிறைய இப்போ யூடியூப்பில் ஆன்சர் வந்திருக்கும். இருந்தாலும் கூட இது எதுக்கு வந்துருன்னு நம்ம